அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆயுர்வேதத்தின் ஒட்டுமொத்த வாழ்வியல் பார்வை மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள மொபைல் போன் உற்பத்தி திட்டம் இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை. பட்ஜெட் அறிவிப்புகள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வரும் நாட்களில் ராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. 2வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆயுர்வேதத்தின் ஒட்டுமொத்த வாழ்வியல் பார்வை மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் சுஷ்ருதா ஜெயந்தியை முன்னிட்டு சௌஷ்ருதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள மொபைல் போன் உற்பத்தி திட்டம் இந்தியாவில் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க உதவும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 62,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மொபைல் போன் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் உற்பத்தியை பெருக்கவும், உள்நாட்டு மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும், விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தவும், இந்தியாவில் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கவும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இது மேக் இன் இந்தியா திட்டம் மற்றும் நமது மின்னணு உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு கிடைத்துள்ள ஒரு மிகப்பெரிய ஊக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகளில் இந்த திட்டம் இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள கூட்டரங்கத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. கூட்டத்தில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் புதிய திட்டங்கள் தொடங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வருகின்ற நாட்களில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், அடுத்த 3 நாட்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஈரானை கொடுமையாக தாக்கப் போவதாகவும், அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அதற்கு அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும், அதற்கு அடுத்த வாரம் பாலங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று கூறினார். மேலும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் வரும் நாட்களில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும், பரந்தளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா மைதானத்தில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து, அர்ஜென்டினா அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முடிவில் அர்ஜென்டினா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதில் மிகவும் விளையாடிய அர்ஜென்டினா அணியின் வீரர்கள் என்சோ பெர்னாண்டஸ் போட்டியின் 85வது நிமிடத்தில் ஒரு கோலையும் 90வது நிமிடத்தில் லடாரோ மார்டினஸ் ஒரு கோலையும் அடித்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். மேலும் நடப்பு தொடரிலிருந்து இங்கிலாந்து அணி வெளியேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டிகள் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது.
இதில் பர்மிங்காமில் நடந்த முதல் ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்று முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இங்கிலாந்தின் கார்டிஃபில் உள்ள சோபியா கார்டன் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். எனவே இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சபரிவர்மன் கொலையில் காவல்துறை அத்துமீறலுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேப்பலோடையில் காமராஜர் சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அரசன் குளத்தில் நடைபெற்ற சமுதாய நலக்கூட திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, நாகர்கோவில் சிறையில் கொல்லப்பட்ட சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது கூராய்வில் தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். முறை இல்லாத வகையிலே கைது செய்யப்பட்டு ஒரு இயற்கை மரணத்தை போல அதை காட்ட முயற்சி செய்து விசாரணையின் போது 19 இடத்திலே அவர் மீது காயங்கள் இருக்கிறது என்ற உண்மை இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அரசு இப்ப இந்த காரியத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தண்டிக்க வேண்டும். காவிரி விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் என்று பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பொய்கை மோட்டூர் பாமக இளைஞரணி பொறுப்பாளர் தினேஷ் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடன் பாமக மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகம், செங்குட்டுவன், நவமணி, அக்கினி, வேல்முருகன், சசிகுமார், ரஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா, மேகதாட்டு அணையை கட்டிவிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்று தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி பாரதி நகரில் மறைந்த எழுத்தாளர் பூமணி இல்லத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் தூத்துக்குடி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோவில்பட்டி பாரதி நகரில் மறைந்த எழுத்தாளர் பூமணி இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்பு பேசியது வேறு, தற்பொழுது அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளினை முன்னிட்டு விருதுநகரில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் ஆகிய இருவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசியபோது, நாகர்கோவிலில் சிறைச்சாலையில் மாற்றுத்திறனாளி இருந்தது குறித்து உரிய விசாரணையை தமிழக அரசு நடத்தும் என தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்பு பேசியது வேறு, தற்பொழுது அவர் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லை என்று குறிப்பிட்டார். கோவில் நிலங்களுக்கு பட்டா வழங்குவது தவறான முன் உதாரணமாக கருதப்படும் என்றும் கோவில் நிலங்கள் கோவிலுக்குத்தான் சொந்தம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்ற கதையாக தமிழகத்தில் சிறை கொட்டடி மரணங்கள் தொடர்வதாக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள காமராஜர் இல்லத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், அண்மையில் பெரியபாளையத்தில் பீட்டர் அண்ட் பால் நிறுவனத்தில் அமோனியா கசிவில் வெளிமாநிலத்தை சேர்ந்த 20 பெண் தொழிலாளர்களின் உயிர்கள் பறிபோனதை சுட்டிக்காட்டினார். தொழிலாளர் நல சட்டங்கள் அனைத்தையும் அப்பட்டமாக மீறி அந்த நிறுவனத்தின் முதல் தளத்தில் தங்கியிருந்த பெண் தொழிலாளர்கள் தான் பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தின் மீது இதுவரை எந்தவொரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார்.
நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக வரும் செய்தி நெஞ்சை உலுக்குவதாக தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்திற்குள்ளேயே தமிழகத்தில் 5 இடங்களில் காவல்துறை சிறை கொட்டடி மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத் திட்டங்களை எந்த ஆட்சியும் எளிதில் நிறுத்த முடியாது என்று திமுக முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள திருவள்ளுவர் திடலில் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக இலக்கிய அணி இணை செயலாளர் இறைவன் மற்றும் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர் ஆறுசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் உரையாற்றினார். திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை எந்த ஆட்சியும் எளிதில் நிறுத்த முடியாது என்றார். மேலும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நித்யானந்தம், சுதாகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவில்பட்டியில் பெருந்தலைவர் காமராஜர் உருவ சிலையை லெஜண்ட் சரவணன் திறந்து வைத்தார். கோவில்பட்டியில் புது பொலிவுடன் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை காமராஜர் பிறந்த நாளில் தொழிலதிபர் லெஜண்ட் சரவணன் திறந்து வைத்தார். இந்த விழாவில் நாடார் சங்க தலைவர்கள், வணிகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் உளுந்தூர்பேட்டை நகர தலைவர் தேசிங்கராஜா, வட்டார தலைவர் ஐயப்பன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முனைவர் சீனிவாசன் கலந்து கொண்டார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் ஊழல் இல்லாமல் நேர்மையுடன் கல்வி அனைவருக்கும் சரிசமமாக கிடைத்திட வேண்டும் என்று காமராஜர் சிலை முன்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை அருகே காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்தை ரதத்தில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்று வட்டார நாடார் இளைஞர் பேரவையினர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே வட்டார நாடார் இளைஞர் பேரவை சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து காமராஜரின் திருவுருவப் படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சிறப்பு ரதத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் மரியாதை செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து தொடங்கிய பிரம்மாண்ட ஊர்வலம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் காமராஜரின் கல்வி புரட்சி, மதிய உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலப் பணிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. பொதுமக்கள், வணிகர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் டெங்கு பணியில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த நகராட்சி ஆணையர், நகர்மன்ற தலைவர் பற்றிய ஆதாரங்களை வெளியிட்ட ஜேசிபி உரிமையாளருக்கு நிலுவைத் தொகையை தராமல் இழுத்தடித்துள்ளனர். கூத்தாநல்லூர் விஜயராகவன் சொந்தமாக ஜேசிபி வாகனம் வாங்கி வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் தன்னுடைய ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு விட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக நகராட்சி நிர்வாகத்திடமிருந்து வாடகை தரவில்லை. இதனால் பலமுறை கேட்டு பார்த்தும் நகராட்சி ஆணையர் சாக்குப்போக்கு சொல்லி விஜயராகவனை அலைய விட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வாடகை நிலுவை 1,30,000 ரூபாய்க்கான காசோலையை விடுவிக்க கமிஷனாக 25,000 ரூபாய் தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர். விஜயராகவனுக்கு வாடகை நிலுவை தொகை செலுத்தாததால் கூத்தாநல்லூர் நகராட்சி முன்பு விஜயராகவன் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். டெங்கு ஒழிப்பு பணியின் மேற்பார்வையாளர் அண்ணாமலை நகராட்சியில் நடக்கும் ஊழலை பற்றியும் நகர்மன்ற தலைவர் பாத்திமா பஷீரா பற்றியும் பேசிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விநாயகபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் விநாயகபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த நாளினை முன்னிட்டு வழக்கறிஞர் புருஷோத்தமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் விநாயகபுரம் பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்தார்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுகவரிவாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிராமி செய்திருந்தார். கோவை புத்தக திருவிழா நாளை முதல் ஜூலை 26ஆம் நாள் வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளது. கோவை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை, கொடிசியா அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்துகின்ற புத்தக கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இந்த ஆண்டு 300க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான அரிய வகை புத்தகங்கள் வாசகர்களுக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன. சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை குடும்பமாக வந்து தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை ஆர்வத்துடன் தேடி தேர்ந்தெடுக்கும் இந்த விழாவில் புத்தக கண்காட்சியுடன் பல்வேறு கலை மற்றும் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவ மாணவிகள் பங்கேற்கும் இலக்கிய நிகழ்வுகள், கவியரங்குகள், கதை சொல்லும் நிகழ்வுகள், பேச்சு போட்டி, சிறுகதை, கவிதை போட்டிகள் என பல்வேறு சுவாரஸ்யமான போட்டிகள் வழக்கம் போல இடம்பெறுகின்றன. மேலும் தமிழகத்தின் புகழ்பெற்ற இலக்கிய ஆளுமைகள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், தலைவர்கள் கலந்து கொள்ளும் கலை இலக்கிய உரையாடல்கள், எழுத்தாளர்கள் உடனான நேரடி சந்திப்புகள் மற்றும் புதிய நூல்களின் அறிமுக விழாக்களும் நாள்தோறும் கண்காட்சி வளாகத்தில் அரங்கேற உள்ளன. வாசிப்பின் மகிழ்ச்சியை அனைவரும் அனுபவிக்கும் பொருட்டு வருகின்ற ஜூலை 17 முதல் 26 வரை நாள்தோறும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சிக்கு அனுமதி முற்றிலும் இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவனகிரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கவுன்சிலர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்வேலன் பங்கேற்று காமராஜர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதன் பின்னர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் விநாயகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேவக்கோட்டையில் காமராஜர் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சஞ்சய் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கலந்து கொண்டார். விழாவின் முக்கிய நிகழ்வாக லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கையெழுத்துக்கள் மற்றும் கைரேகைகளை பதிவு செய்து ஆதரவு தெரிவித்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் நேர்மையான வாழ்வை நினைவு கூறும் வகையில் அமைந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கோவை அருகே காமராஜர் பிறந்த நாளினையொட்டி தலைகீழ் எழுத்தோவியத்தில் அவரது வரலாற்றை எழுதி கலைஞர் ராஜா சாதனை படைத்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளினை முன்னிட்டு கோவை குடியமுத்தூரை சேர்ந்த குறுங்கலை கலைஞர் ராஜா தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதி அவரது வாழ்க்கை வரலாற்றை ஓவியமாக வடிவமைத்துள்ளார். நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இந்த தனித்துவமான ஓவியம் தண்ணீர் தெளித்து பின்புறமாக திருப்பி பார்க்கும் போது மட்டுமே முழுமையாக தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காமராஜரின் சாதனைகள் பழங்கால அச்சு எழுத்துக்களை போன்ற வடிவில் தெளிவாக வெளிப்படுவது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஏழைகளின் கல்விக்காக வாழ்நாளை அர்ப்பணித்த காமராஜருக்கு இந்த கலைப்படைப்பின் மூலமாக மரியாதை செலுத்தியதில் பெருமிதம் அடைவதாக கலைஞர் ராஜா தெரிவித்துள்ளார். கலைஞர் ராஜாவின் இந்த வித்தியாசமான படைப்பு மற்றும் காமராஜருக்கு செலுத்திய அஞ்சலி பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது. தியாகராஜ நகர் பகுதியில் பூங்காவிற்கு அளிக்கப்பட்ட இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து தனிநபர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு இடத்தை திருச்சி மாநகராட்சி மீட்க வேண்டும் என தியாகராஜ நகர் குடியிருப்பு நலசங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் பெருமாள், உறுப்பினர் பாஸ்கரன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட தியாகராஜ நகர் பகுதியில் கடந்த 1987ஆம் ஆண்டு லேஅவுட் உருவாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் லேஅவுட் அமைத்த சமயத்தில் சிறுவர்கள் விளையாட்டு பூங்காவிற்கு 3700 சதுர அடி நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பகுதியில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்து கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே காலியாக இருந்த இந்த பூங்கா நிலத்தை சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் பத்திரப்பதிவு செய்திருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் புகார் அளித்தனர்.
இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி சர்வே நம்பர் அடிப்படையில் ஆவணங்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு மனை எண் குறிப்பிடாமலே பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தியாகராஜ நகர் குடியிருப்பு நலசங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் பெருமாள், உறுப்பினர் பாஸ்கரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், திண்டுக்கல் அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பெத்தான்குளத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் பெரியூர்பட்டி மற்றும் செந்துறை பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு செல்வதற்கு முறையான சாலை வசதி இல்லாததால் தினமும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அவசர காலத்திற்கு மருத்துவமனை செல்ல வேண்டிய கட்டாய சூழலில் டோலி மூலமாக வைத்து 4 கிலோமீட்டர் இந்த கரடு முரடான பாதைகள் நடந்து சென்று சேர்க்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பல ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கியும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் கடந்த 2 மாதங்களாக எரியாமல் உள்ள உயர்கோபுர மின் விளக்குகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்ட 2 உயர்கோபுர மின் விளக்குகள் கடந்த 2 மாதங்களாக செயல்படாததால் அப்பகுதி இருளில் மூழ்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் கடை வியாபாரிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போதுமான நிதி இல்லாததால் விளக்குகளை சீரமைக்க முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து உயர்கோபுர மின் விளக்குகளை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் ஒரே நேரத்தில் 2 கட்சியினர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு நேற்று அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து வந்தனர். நேற்று மாலை பள்ளி கல்லூரி முடிவடையும் நேரத்தில் அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 திசைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் அரசியல் கட்சியினர் பல வாகனங்களில் காமராஜர் சிலை அருகே கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்தை சரி செய்ய போதிய காவலர்கள் இல்லாததால் சுமார் 1 மணி நேரமாக பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் அவதிக்குள்ளாகினர். வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது ஒவ்வொரு அரசியல் கட்சியினருக்கும் கால இடைவெளி வழங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குடியாத்தம் பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் திருடுவதற்காக முன்கூட்டியே ஒத்திகை பார்ப்பதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கல்லூர், காந்திநகர் பகுதிகளில் உள்ள ஓம் சக்தி கோவில் தெருவில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள வீடுகளின் கதவையும் இரும்பு கேட்டையும் தட்டிவிட்டு மர்ம நபர்கள் மறைந்து சென்று விடுகின்றனர். இதனால் அச்சமடைந்து அப்பகுதி மக்கள் ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் வீடு வீடாக சென்று கதவை தட்டிவிட்டு மறைந்து விடுவதும், வீட்டின் கதவை தட்டும் போது யாரும் வரவில்லை என்பதை மற்றொரு நபருக்கு சிக்னல் அளிப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் மர்ம நபர்கள் வீட்டை நோட்டமிட்டு திருடுவதற்கு முயற்சி செய்வதால் இப்பகுதியில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் சிறையில் உள்ள தன்னுடைய மகன் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை காவல்துறை ஆணையரிடம் மகனின் தாயார் ஜெயக்கொடி புகார் அளித்துள்ளார். சென்னை புழல் சிறையில் உள்ள தன்னுடைய மகன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரையை சேர்ந்த 75 வயதுடைய மூதாட்டி ஜெயக்கொடி என்பவர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் தன்னுடைய மகன் காளிமுத்து என்கின்ற வெள்ளை காளி தற்பொழுது சென்னை புழல் சிறையில் தண்டனை கைதியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக சில நபர்கள் திட்டமிட்டு தன்னுடைய மகன் குறித்து
செய்தித்தாள்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகளை பரப்பி வருவதாகவும் ஜெயக்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் என்னுடைய மகன் எதிர்காலத்தில் தன்னுடைய குடும்பத்துடன் இணைந்து நல்முறையில் வாழ வேண்டும் என்ற நற்பெயரில் உள்ளோர் என்றும், ஆனால் சில நபர்கள் அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் அவரது எதிர்காலத்தை சிதைக்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணத்துடன் இத்தகைய பொய் பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவதூறு பரப்பும் நபர்களுக்கு தன்னுடைய மகனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், தொடர்ச்சியாக இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் மூதாட்டி ஜெயக்கொடி கோரிக்கை விடுத்துள்ளார். வேதாரண்யத்தில் உள்ள ஊராட்சி அலுவலகம் முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஊராட்சி அலுவலகம் முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள் லதா மற்றும் வெண்சங்கு தலைமை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை பழைய நடைமுறையை அமல்படுத்தவும், 100 நாள் வேலைவாய்ப்பு 200 நாட்களாக உயர்த்தி நாளொன்றுக்கு கூலி 700 ஆக உயர்த்திட வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் வேதாரண்யம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் கோட்டை மைதானத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் மாநில சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டல உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது காலி மதுபாட்டல்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு மாற்று திட்டம் அறிவிக்கவும், குழுப்பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்கவும் அரசை வலியுறுத்தினர். மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினர். போராட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உணவு இடைவேளையின் போது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிளை தலைவர் ஜீவானந்தம் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதவி இயக்குநர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பத்ம பாலாஜி, மாவட்ட துணை செயலாளர் ரஜினி, கிளை செயலாளர் சந்தோஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த மாங்காட்டில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசலால் இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மாங்காட்டில் காஞ்சிபுரம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவில் அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதனையடுத்து ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னெடுக்கும் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் பலகையில் கையெழுத்து போடும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் கட்சியினர், விசிக கட்சியினர் மற்றும் நாடார் சங்கங்களை சேர்ந்தவர்கள் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் கையெழுத்து இயக்கத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த நபரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு, இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, முதலில் இந்த பலகையெல்லாம் எடுங்கள் என கூறியதால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு படையில் இருந்த மாங்காடு காவல்துறையினர் இருவரையும் சமாதானம் செய்ய முயன்றும் அதனை கண்டுகொள்ளாமல் இருவரும் மாறி மாறி திட்டிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அண்மையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு புதிதாக மாணிக்கம் தாகூர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதிதாக மாவட்ட வாரியாக ஒரு சிலருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதால் உட்கட்சி பூசல் ஏற்பட்டு இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியினரிடமும் காவல்துறையினர் நடத்திய நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. நாகர்கோவில் சிறையில் கைதி சபரிவர்மன் அடைத்துக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவரின் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் கன்னியாகுமரி 4 வழி சாலையில் அவரது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாகன போக்குவரத்து ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஈத்தங்காட்டில் குட்கா பொருள் விற்றதாக கூறி ஜூலை 9ஆம் நாள் சிறையில் அடைக்கப்பட்டார். திங்கட்கிழமை காலையில் அவர் உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி குடும்பத்தினர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் 2 நாட்களாக ஈடுபட்டதை தொடர்ந்து உடற்கூராய்வு நடைபெற்றது.
அதன் அறிக்கையில் சபரிவர்மனின் உடலில் பல பாகங்களில் 19 காயங்கள் காணப்பட்டதாகவும் தலை, கழுத்து, மார்பு, 2 கைகள், 2 கால்கள் உள்ளிட்ட உடலின் பல பாகங்களில் காயங்கள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவரை அடித்து கொன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதை ஒட்டி 3 வார்டன்கள் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து 8 கைதிகள் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இருப்பினும் சபரிவர்மனின் குடும்பத்தினர் சடலத்தை வாங்குவதற்கு முன்பு வரவில்லை. வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சபரிவர்மனின் மனைவிக்கு அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும். மரணத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி கன்னியாகுமரி நாகர்கோவில் 4 வழி சாலையில் அமர்ந்து குடும்பத்தினரும் ஊர் மக்களும் மறியலில் ஈடுபட்டனர். தலைஞாயிறு அருகே உள்ள புத்தூர் ஹரிச்சந்திரா ஆற்றங்கரையில் இருசக்கர வாகனத்துடன் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள புத்தூர் ஹரிச்சந்திரா ஆற்றங்கரையில் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக தலைஞாயிறு காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுகளுக்கு நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தவர் நத்தம்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த வீரமுத்து என்பது தெரியவந்தது. இரவில் இருசக்கர வாகனத்தில் வரும்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தோடு ஆற்று இறக்கத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சாலை மிகவும் குறுகியது என்பதாலும் சாலை செப்பனிடாமல் மேடு பள்ளமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆயுர்வேதத்தின் ஒட்டுமொத்த வாழ்வியல் பார்வை மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள மொபைல் போன் உற்பத்தி திட்டம் இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை. பட்ஜெட் அறிவிப்புகள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வரும் நாட்களில் ராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. 2வது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.